சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் எம்ஆர்சி டிவைன் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் எம்ஆர்சி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம். அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, தேய்பிரை வளர்பிரைன்னு ரெண்டு இருக்கு, இந்த ரெண்டுத்துக்கு வந்து நட்சத்திர பட்சிகள் மாறும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பொதுவாக பஞ்சபட்சி விலைக்கு வச்சிருவோம். நீர் சார்ந்த நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கேன், வானத்தையும் சொல்லியாச்சு, ஆகாயத்தையும் சொல்லியாச்சு. தேய்பிரை வளர்பிரைக்கும் வரிசைகள் மாறாது. அப்ப வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் இந்த வரிசை தான். வளர்பிரையில் பிறந்தாலும் சரி, தேய்பிரையில் பிறந்தாலும் சரி, இவங்களுக்கு இதுதான் பட்சி. புரியுதுங்களா? இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தேய்பிரை வளர்பிரை ரெண்டு இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து ஒரு நாளினுடைய முதல் பட்சி, ஊன் தொழில செய்யக்கூடிய பட்சி தான் வந்து அந்த நாளினுடைய அதிகார பட்சி. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் நான். அதுவே தேய்பிரையில் பார்த்தீங்க அப்படின்னா, மயில் வந்து 2 நாள் ஆட்சி அதிகாரமாக வரும், ஒரு நாள் வல்லூர் அதிகாரமாக வரும். ஸோ இது வந்து அந்த இடத்துல தான் மாறுபடுதே தவிர நட்சத்திரங்களில் எந்த மாற்றமும் இல்லை. நட்சத்திரங்கள் என்ன வரிசையோ அந்த வரிசையில் பஞ்சபூதங்கள் எது வரிசையில் இருக்கோ அதே வரிசையில் வந்து வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 தத்துவத்துடைய வரிசைகள் எப்படியோ வல்லூருடைய வரிசையும், அதாவது பஞ்சபூதங்களுடைய வரிசையும் அதுவே. வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் இது பொது வரிசை, இது ஃபிக்ஸ்டு. புரியுதுங்களா? நட்சத்திரங்களுக்கு ஃபிக்ஸ்டு. ஓகே, நன்றி, வணக்கம்.